யோக பயிற்சிகள், முத்திரைகள் இவையெல்லாம் நம்ம கோவில் சிலைகள்ல நிறைய அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய உடல், மனம் அந்த ஒத்திசைவை குறிக்கக்கூடிய பார்த்து அப்படியே நம்ம செய்யறதுனால எந்த பயிற்சி பயனும் இருக்க போறதில்லை. நம்முடைய உடல் நம்முடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வடிவங்களை எடுத்துக்கிறோம். உயர்ந்த வடிவங்களை காட்டுறதுக்காக சிலைகள்ல அதை செதுக்கியிருக்காங்க. தன்மையுள்ளவங்களோ ஒரு மனநிலையில் இருக்கும்போது அவங்க உடல் ஒரு வடிவத்தை எடுத்துக்கிறது. அவர்களுடைய விரல்கள், பார்வை, அசைவுகள் அதெல்லாம் ஒரு லயத்தோட அந்த இயற்கையோட இணைஞ்சிருக்கும். உடல் இயல்போட இறையோட இணைஞ்சிருக்கும். அதை நம்ம அப்படியே காப்பி அடிக்கிறதுனால அது பயனில்லை. நம்ம அந்த நிலைக்கு போகணும். நம்ம நம்மளை உணரணும். நமக்குள்ள இருக்கிற உயிராற்றல் உணரணும். நம்முடைய இயல்பான மனநிலையை நம்ம திரும்ப பெறணும். வெறும் போதி மரத்தடியில் உட்கார்ந்த, அதாவது அரச மரத்தடியில் உட்கார்ந்த ஞானம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த மையத்தை, நம்முடைய இயல்பான குணங்களை தேடி கண்டடைஞ்சு அதை மேம்படுத்தணும். அதுதான் நம்மளை வழி நடத்தும். இறை நோக்கி வழி நடத்தும். இறை நம்மளை நோக்கி வரும்.